Welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th Standard Accountancy BRS chapterல இருந்து problem number 7 பார்க்க போகிறோம். So this is the problem given in your textbook page number 174. So from the following particulars of Raja Traders, prepare a BRS statement on 31st January 2018. So the first transaction is balance as per bank statement, 5,000 rupees. So balance as per bank statements means balance as per passbook. Second case of BRS. எப்பயுமே நம்ம வந்து ப்ராப்ளமில் first case of BRS second case of BRS அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்புக் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா we are going to make changes in the passbook. பாஸ்புக்கில் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். கேஷ் புக்கை இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு செக் பண்ண போகிறோம். So the first transaction is check amounting to rupees 800 had been recorded in the cash book as having been deposited into the bank on 25th January 2018. So check deposited into the bank. Simple. Ada cash book la record பண்ணிட்டாங்க 800 rupees அப்படின்னு. But it were entered in the bank statement only on 2nd February. So January monthல இந்த transactions passbookல enter பண்ணல, cash bookல enter பண்ணியிருக்காங்க. So check deposited means check received. So cash bookல இதை என்ன பண்ணியிருக்கணும், balance increased stateல இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண மாதிரி 800 rupees. பட் பாஸ்புக்கில் இதை என்டர் பண்ணவே இல்லை. ஸோ பாஸ்புக்கில் என்ன பண்ணணும், இந்த 800 rupees ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ளஸ். செகண்ட் ஒன் see second transaction is amount received by the bank through NEFT. So net transfer பண்ணியிருக்கிறாங்க amounting to rupees 3,000 omitted in the cash book. So amount directly received by the bank, அதுதான். ஸோ டைரெக்டாக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க பேங்க் பாஸ்புக்கில் இன்க்ரீஸில் இருக்கும், ஆனால் கேஷ் புக்கில் ஒமிட் பண்ணிட்டாங்க, ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஸோ டைரக்ட் ரிசீவ்டுனா எப்போ கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பாஸ்புக்கை பார்த்ததுக்கப்புறம். ஸோ கேஷ் புக்கில் இந்த அமௌண்ட்டு டிக்ரீஸில் இருக்கும், அதாவது என்டர் பண்ணவே இல்லை. இப்போ பாஸ்புக்கில் இந்த 3,000 நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். Two checks issued for 3,000 and 2,000 on 29th March 2018. Only the first check is presented for payment. Check issued அப்படின்னா கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க, அதாவது ரெண்டு செக்கையும் இஷ்யூ பண்ண உடனே. பட் ஒன்லி த ஃபஸ்ட் செக் வாஸ் presented for payment. ஸோ 3,000 ஒருத்தூர்ல செக்கை ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, அதை பாஸ்புக்கில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, டிக்ரீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் திஸ் 2,000 நாட் என்டர்ட் இன் தி பாஸ்புக். பாஸ்புக்கில் என்டர் பண்ணலை, ஆனால் கேஷ் புக்கில் என்ன பண்ணியாச்சு, டிக்ரீஸ் பண்ணி காமிச்சாச்சு. ஓகே, ஸோ செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் 2,000 rupees மைனஸ் பண்ணணும். அதாவது இந்த செகண்ட் செக், திஸ் செக் அலோன் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட், அது மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணலை. ஓகே, 3,000 ப்ரெசென்ட் பண்ணி ருபீஸ் அவங்க வாங்கிட்டாங்க, பட் 2,000 செக் உள்ளவங்க ப்ரெசென்ட் பண்ணலை. ஸோ அந்த அமௌண்ட்டை மட்டும் டிக்ரீஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். Next thing, insurance premium on motor vehicles 1,000 paid by the bank as per standing instructions not recorded in the cash book. Insurance premium paid as per standing instructions, அதாவது payments as per standing instructions. ஃபஸ்ட்டு பாஸ்புக்கில் அதை பே பண்ணியிருப்பாங்க, ரிடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பேங்கர் வந்து டைரெக்டாக பே பண்ண போகிறாரு. பட் நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் இதை என்ட்ரு பண்ணலை. பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கேஷ் புக்லேயும் மைனஸ் பண்ணணும், ஆனால் பண்ணலை, கேஷ் புக்கில் மைனஸ் பண்ணலை. அப்போ இந்த அமௌண்ட் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் திஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, இந்த 1,000 பேலன்ஸ் வந்து கேஷ் புக்கில் இன்க்ரீஸாக தான் இருக்கும், ஏன்னா பாஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. ஸோ பாஸ்புக்கில் இந்த பேலன்ஸை ப்ளஸ் பண்ணணும். ஏன் ப்ளஸ் பண்ணுறோம், டு மேட்ச் அப் வித் த கேஷ் புக். ஓகே, நெக்ஸ்ட், credit side of the cash book was undercashed by 700 rupees. cash book ஓட credit side payments. ஓகே, அதை ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிக்கோங்க. கேஷ் புக்கோட கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட் சைடு.
was undercast. What is the meaning for undercast? Undercastனா கம்மியாக காமிக்குது, குறைவான டோட்டல். கேஸ்டிங் அப்படின்னா டோட்டலிங்னு அர்த்தம். அண்டர் கேஸ்ட் அப்படின்னா கம்மியாக காமிச்சிருக்கு, 700 rupees. ஓகே, கேஷ் புக்கோட பேலன்ஸு 700, தட் இஸ் ரெடியூஸ்டு பை rupees. ஸோ கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக்கை கம்மியாக காமிச்சிட்டாங்க, தப்பாக. ஆக்சுவலாக 700 வந்து அங்கே வந்து கம்மியாக காமிக்கக்கூடாது, அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் இட் இஸ் அன் எரர். ஓகே, கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் பை 700 ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக இந்த கேஷ் புக்கில் இதை ஆட் பண்ணி தான் இருக்கணும், கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க கம்மியாக காமிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் plus in passbook. ஏன் பாஸ்புக்கில் என்ட்ரு பண்ணுறோம்? அதாவது பேமெண்ட்ஸ் வந்து கேஷ் புக்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ்டு ஸ்டேட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். பாஸ்புக்கில் அது டிக்ரீஸ் ஆகிருக்கும், கேஷ் புக்கில் இட் இஸ் இன்க்ரீஸ்டு. ஓகே, ஆக்சுவலாக அண்டர் கேஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மியாக அமௌண்ட்டாக காமிச்சிருக்காங்க. அப்போ கேஷ் புக்கில் என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? இந்த 700 வந்து இன்க்ரீஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். Okay, so this 700 should be added in passbook also. Passbookல இந்த 700 நம்ம add பண்ணணும். Then last transaction, subsidy received directly by the bank from the state government amounting to rupees 10,000 not entered in the cash book. Okay, the transactions மாதிரி தான், amount directly received by the bank. So direct amount வந்து bankல receive பண்ணிட்டாங்க. So இது வந்து cash bookல enter பண்ணவே இல்லை. So it is an increment, income for that business. So cash bookல amount வந்து இந்த 10,000 கம்மியாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ பாஸ்புக்லேயும் இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் ப்ளஸ் பார்த்தோம், எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் மைனஸ் பார்த்தோம்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் 800 செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் credited, அந்த இதில் பண்ணலை. ஸோ 800 வந்து நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 3,000 rupees amount received directly by the bank, இதுவும் சப்சிடி directly received by the bank, ரெண்டுமே ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ மைனஸ் 2 checks, ஃபஸ்ட்டு செக் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க, இந்த 2,000 rupees ப்ரெசென்ட் பண்ணலை. ஸோ இந்த 2,000 மட்டும் மைனஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் as per ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பேங்க்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணியிருப்பாங்க, கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணலை. ஸோ கேஷ் புக்கில் இன்க்ரீஸ்டாக இருக்கிறதுனால ப்ளஸ். தென் கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட். ஸோ அண்டர் கேஸ்டாக இருக்குது, அமௌண்ட் வந்து இன்க்ரீஸில் காமிக்கும் கேஷ் புக்கில். ஸோ இதுவும் வந்து ப்ளஸ். ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ளஸ்ஸு, 3 வந்து மைனஸ். ஸோ எது ப்ளஸ்ஸுன்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். 800 rupees வந்து ப்ளஸ்ஸு, 1000 rupees ப்ளஸ், தென் 700 ப்ளஸ். 800, 1000, 700, மற்ற எல்லாம் மைனஸ். சி பேலன்ஸ் as per பாஸ்புக் போட்டுட்டோம். 800, 1000, 700 இந்த மூணுமே ப்ளஸ்ஸு, மற்ற 3 டிரான்சாக்ஷன்ஸும் வந்து மைனஸில் எழுதிட்டோம். ஸோ எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. 5,000 ப்ளஸ் 2,500, 7,500 we are getting. ஸோ மைனஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா we are getting 15,000. ஸோ நமக்கு ஆடில் வந்து அமௌண்ட்டை விட மைனஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ப்ளஸ் அமௌண்ட்டை விட மைனஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் மைனஸில் வரும். ஸோ ஆன்சர் மைனஸில் வந்ததுன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம பேலன்ஸ் as per பாஸ்புக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக், பேலன்ஸ் as per கேஷ் புக் வரணும் ஆக்சுவலாக. ஸோ மைனஸில் ஆன்சர் வரதுனால நம்ம ஓவர் டிராஃப்ட் as per கேஷ் புக் அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ நிறைய வந்து நம்ம கான்செப்ட்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. மைனஸில் ஆன்சர் வந்ததுனாலே பேலன்ஸ் வந்து ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அப்படின்றது தான் மீனிங். ஸோ திஸ் இஸ் த ஃபுல் சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம் நம்பர் 7. தேங்க்யூ.